வணக்க மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஒருதலை ராகம் படம் நடிகர் கடைசி வரை திரைமைக்கு கிடைக்காத மதிப்பு, வெளியில் பெரியதாக தெரியாத அவருடைய மரணம் இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கிறது. வாங்க அந்த நடிகர் யார், அவருக்கு எதற்காக இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னு இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மலையாள மொழியில் மிக பிரபலமான நடிகராக இருந்தவர் தான் கைலாஷ்நாத் அவர்கள். இவர் கேரள மாநிலம் மன்னார் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் மிமிக்கிரி கலைஞராக தன் மீடியாக்குள்ளே நுழைந்தார். 1977ஆம் ஆண்டு வெளிவந்த சங்கமம் என்ற படத்தின் மூலம் மக்கள் மத்தியில் நடிகராக அறிமுகமாகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இவர் ஏதோ ஒரு ஸ்வபனம், சேதுராமையா, சிபிஐ, சீதா கல்யாணம், யுகபுருஷன் போன்ற பல திரைப்படங்களில் நடித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகராக இருந்து வந்தார். இதுவரை இவர் 163 படங்களில் நடித்திருக்கிறார். குறிப்பாக தமிழில் டி ராஜேந்திரன் இயக்கி நடித்த ஒருதலை ராகம் படத்தில் தம்பி என்ற கதாபாத்திரத்தில் கைலாஷ் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் இவருடைய கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. இதையடுத்து இவர் பாலைவன சோலை என்ற படத்தில் நடித்திருந்தார். சூப்பர் ஸ்டார் நடித்த வள்ளி திரைப்படத்தில் இவருடைய நடிப்பு பாராட்டப்பட்டு வந்தார். மேலும் இவர் தமிழ் சினிமாவில் 90 படங்களில் நடித்திருந்தார். அதற்கு பின்பு இவருடைய சினிமா வாய்ப்புகள் குறைய தொடங்கியவுடன் சின்னத்திரை தொடர்களில் நடித்திருந்தார். தமிழ், மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழி திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். பெரும்பாலும் இவர் படங்களில் காமெடி வேடங்களில் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் மலையாளத்தில் வெளியான ஒரு படத்தில் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். இப்படி கிட்டத்தட்ட 35 வருடங்களாக கைலாஷ்நாத் அவர்கள் சினிமாவில் பயணித்து கொண்டிருந்தார். அதோடு தெலுங்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக கலக்கி கொண்டிருந்த சிரஞ்சீவி இவருடைய பள்ளி வகுப்பு தோழர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கைலாஷ்நாதர் அவர்கள் அஜிதா என்பவரை திருமணம் செய்திருந்தார். இவர்களுடைய ஒரு மகளும் இருக்கிறது. இப்படி ஒரு நிலையில் சமீப காலமாக இவர் கல்லீரல் தொற்று பாதிப்பு வந்தது. இதனால் இவரை சில மாதங்களாக கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்தார். ஆனால் ஆகஸ்ட் மாதம் சிகிச்சை பலனளிக்காமல் நடிகர் கைலாஷ் அவர்கள் இறந்து போனார். இவருடைய மறைவு தென்னிந்திய சினிமா மட்டுமில்லாமல் மலையாள திரையுலகின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனையடுத்து பலருமே கைலாஷ்நாத் அவர்களின் இறப்பு குறித்து இரங்கலை தெரிவித்திருந்தாங்க. அப்போது இவருக்கு 65 வயது தான் ஆகியிருந்தது. இந்த நிலையில் இவருடைய இறப்பு குறித்து நெருங்கிய நண்பர்கள் பேட்டியளித்திருந்தாங்க. அதில் அவங்க ஒருதலை ராகம் படத்தில் கைலாஷ்நாத்துடைய பயணம் தொடங்கியது. அதற்கு பின்பு அவர் பல படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். ஆனால் அவருடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கடைசி வரைக்கும் இவருக்கு கிடைக்கவே இல்லை. இது கடைசி வரை அவருக்கு ஆதங்கமாக இருந்தது என்று அவருடைய நெருங்கிய நண்பர்களும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.